இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டிலே டே 40 ஒரு மாதிரி 40 நாள் கடந்து வந்துட்டோம். நம்ம அவங்க இன்னும் முதல் நாள் மாதிரியே புதுசா விளையாண்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியே விளையாடுறாங்க. இந்த சீசன் தாங்க இவ்வளவு கன்ஃபியூஷன். இப்போ லைவ் பார்க்காம நீங்க எபிசோட் பார்க்கும்போது எதை பத்தி பேசுறாங்க, ஆமா என்ன நடக்குது, எங்க லைவ்ல இது மிஸ் பண்ணிட்டோமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். பட் எடிட்டரோட வேலை என்ன, லைவ் எல்லாரும் பார்க்க மாட்டாங்க, எபிசோடு பார்க்குறவங்க இருப்பாங்களா, அவங்களுக்கு புரியுற மாதிரியாவது ஒரு ஹிண்ட் கொடுத்து இது இங்க நடந்துச்சு அங்க நடந்துச்சுங்கிற மாதிரி எடிட் பண்ணுவாங்க முதல்ல. இப்போ புதுசா என்ன எடிட்டர் வந்திருக்காருன்னு தெரியல. நீங்க இப்ப நேத்து எபிசோட் பாத்தீங்கன்னா எதை பத்தி தான் பேசுறீங்க, பிரஸ்ங்கிறாங்க, கொமட்டுக்குள்ள விழுந்து கிடந்துச்சு, அது எவனோ பண்ணுன சதின்றான், அரோரா ஏதோ ஆபாச குறியீடு காட்டிருச்சுங்கிறாங்க, அது லைவ்லையும் காண எபிசோட்லையும் காண, எந்த குறியீடை பத்தி தான் பேசுறீங்க, என்னடா நடக்குது அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷன்ல 2 தடவை எனக்கு எபிசோட நான் திருப்பி பார்த்தேன். என்ன நான் உங்களுக்கு கதை சொல்லணும் இல்லையா, எனக்கே ஒன்றும் புரியல, நான் என்னத்தை சொல்றது, உங்களை இன்னும் குழப்புறதுக்கா ஒரு அளவுக்கு எழுதி எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு நான் பார்த்ததில் புரிந்ததை உங்களிடம் சொல்லுகிறேன். உங்களுக்கு புரியலைன்னா நீங்களே போய் பார்த்துக்குங்க. இதுக்கு மேல அதை எப்படி பார்த்து புரியுறதுன்னு எனக்கே தெரியல. சபரி நம்ம கானா வினோத் கிட்டையும் கமருதீன் கிட்டையும் ஒன்று சொல்றாரு, என்னன்னா கேட்குறாரு, உன் ப்ரஷ் எதுவும் காணாமா, உன் ப்ரஷ் இந்த டங் கிளீனரு அது எதுவும் காணாம போயிடுச்சா, ஏன்டான்னு கேட்க, இல்லை ப்ரஷ் வந்து குப்பையில் இருக்குது, ஒரு டங் கிளீனரு ப்ரஷ் அதெல்லாம் குப்பையில் நான் பார்த்தேன், பப்ளிக்காக அவங்களோட பர்சனல் குப்பை இல்லை, இந்த பப்ளிக்காக கிச்சனில் இருக்கும்ல அதில் நான் பார்த்தேன், இதை யார் பண்ணுறான்னு நான் கண்டுபிடிக்கணும். அப்போ கமருதீன் கேட்குறாரு, இதுல எல்லாமா கேம் ஆடுவாங்க, டேய் இதை யாரு போட்டான்னு நான் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு நீங்க 2 பேரும் இதை உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்கடா, வெளியே சொல்லிட்டீங்க அப்படின்னா கலைச்சி ஆட்டத்தை கலைச்சி விட்டுருவாங்க, அப்புறம் எனக்கு இது யாரு பண்ணதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆமா. ஸோ இதுல வந்து இன்னொரு பக்கம் சாண்ட்ரா வந்து எல்லாட்டையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த கருப்பும் கிரேயும் கலந்த ஒரு ப்ரஷ்ஷை அந்த கொமட் இருக்கும்ல, கொமட்டுக்குள்ள அந்த தண்ணி வர்ற அந்த இது இருக்கு உள்ள, அந்த போலெல்லாம் இருக்கும், அதுக்குள்ள இருந்து அமித் எடுத்தாரு. அது பார்த்தா சாண்ட்ராவோட பிரஷ். அது அதுக்குள்ள யாரு அதை போட்டது இல்ல, பாத்ரூம் கிளீனிங் இல்ல, அப்படி பாத்ரூம் கிளீன் பண்ண அது பண்ணும்போது பார்த்தா அந்த போல்ல வந்து தண்ணி இறங்காம போல் ஏதோ முட்டிக்கிட்டு நிக்குது. என்னங்க ஏதோ முட்டிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தா ஒரு டூத் பிரஷ். அதுக்குள்ள எப்படி டூத் பிரஷ் போகும், என்னடா இது, இதெல்லாம் இந்த சீப்பை எடுத்து ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்றுங்கிற மாதிரி உள்ள எவனும் கேம் ஆடுறானா, சாண்ட்ரா பல்லு விளக்காம ஊத்தவாயோட தெரியட்டேன், அப்ப எலிமினேட் ஆயிடுவாங்க. ஊத்தவாயோட தெரிஞ்சாலும் எலிமினேட் பண்ண மாட்டாங்க சார், தப்பா புரிஞ்சுட்டீங்க போல கேம். ஸோ யார் என்ன பண்றான்னு தெரியல, இப்படி ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு, நமக்கு ஒன்றும் புரியல, என்ன பிரஷ் யார் எடுத்தீங்க, என்னடா நடக்குது. அப்புறம் பார்த்தா அரோரா போய் விக்ரம் கிட்ட கேட்குது, நேற்று நீங்கள் பார்வதியோட சண்டை பிடிச்சிட்டு ஹாலுக்குள்ள நடந்து வந்தீங்க, அப்போ போடின்னு எதுவும் சொன்னீங்களா? ஆமாம் சொன்னேன். அவன் என்னெல்லாம் பேசுறா, இல்லை அவங்க ஆமாம் அந்த பொண்ணு ரொம்ப வார்த்தையை விடுது, இல்லை அது யாருக்கிட்ட இருந்து வருதுன்னு ஒன்று இருக்குல்ல, எனக்கு நீங்கள் அப்படி போடின்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தா ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. விக்ரம் சொல்லிட்டாரு, வேலுபாய் இனிமே எல்லாம் அப்படித்தான், இந்த நல்லவன் நீங்களா போடி சொன்னீங்க, ஏங்க அங்க வக்குறோம் விக்கிறோம் அதை நக்கு அப்படிலாம் சொல்றாங்க, நான் அப்படியே சரின்னு சாந்தமாவே இருக்கணுமா, நான் போடின்னு சொன்னேன் தான், ஆனா அதுவே சின்னது மாதிரி எனக்கு தெரியுது. பாரு என்னெல்லாம் சொல்லிச்சு, இந்த வக்ரம்னு ஒன்று சொல்லுது. அப்போ அரோரா சொல்லுது, ஆமா உங்களை டேக் பண்ற மாதிரி தான் அப்படிலாம் பேசி தெரியுது அந்த பொண்ணு. அப்புறம் பாரு உள்ள வரும்போது சொல்றாரு, பாரு இந்த வக்ரம்ங்கிற வேர்டு இனி யூஸ் பண்ணாத அப்படின்னு. இல்ல வக்ரத்துக்கு அர்த்தம் என்னன்னா தீஷ்டத்துக்கு இப்படி இருக்கு அப்படி, அதுக்கு தான் நான் சொன்னேன். அப்புறம் உங்ககிட்ட நான் அதை ஃபீல் பண்ணேன், அதனாலதான் நான் சொன்னேன். சரி நீ என்ன வேணாலும் ஃபீல் பண்ணிக்க, ஒரு என்ன வேணாலும் சொல்லிக்க, இந்த விக்ரம் வந்து நீ அந்த வக்ரம் அதுக்கு அந்த ரைமிங்குக்காக தான் பிடிச்ச மாதிரி எனக்கு தெரியுது, அது எனக்கு சொல்லாத, ஐ ஃபீல் அன்கம்ஃபர்டபுள். ஐ வில் ட்ரை, இதுவே அவக்குன்னா ஐ வில் ட்ரை சொன்னா எனக்கு அவன் செத்தான். ஸோ ஐ வில் ட்ரை அப்படின்ட்டு அது நான் குளிச்சுட்டு வர்றேன், உங்களோட அப்புறம் பேசுறேன், நான் குளிச்சுட்டு வர்றேன், எனக்கு இந்த கண்ணுக்கு கொஞ்சம் சுடுதண்ணியில் குளிச்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு அதுல இருந்து நழுவிருச்சு. அப்புறம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நம்ம திவாகர் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு மூலையில் இருக்கிற கேமராவிலையும் போயிட்டு, சார் ஒரு ஆக்டிங் பண்ணலாமா சார், ஜூம் போறீங்களா, எல்லா கேமராவும் இக்னோர் பண்ணது அவரை. அந்த கேமரா ஜூம் போனாதான் ரெக்கார்ட் ஆகுமா, இல்ல 24 hours ரெக்கார்ட்ல இருக்குமா? அப்ப சபரி சொல்றாரு, ஜூம் போகணும்னு இல்லை, அது 24 hours ரெக்கார்ட்ல தான் இருக்குன்னு. திருப்பி போறாரு, போயிட்டு 2 மனசோட ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு தெரியலன்னு பரதேசி படத்துல அந்த நாயன்மாரே
அந்த டயலாகை பேசிட்டு முதல்லலாம் சந்தோஷமாக பேசிட்டு நட்டிப்பு வரங்க நப்புலான்னு சொல்லிட்டு மன திருப்தியோட வருவாரா. இப்போ அது ரெக்கார்ட் ஆகுதா இல்லையா சொல்லி வைப்பமே அப்படிங்கிறதுக்காக அப்பயும் விடலை. அதை சொல்லிட்டு வந்து முதல்ல நான் போய் நின்னாலே ஜூம் பண்ணும். இப்போ எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல. சார் இருக்கீங்களா சார்? சார் இதை இப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இந்த ஆளுக்கு இதான் சரி. நீங்க எல்லாம் இடம் கொடுக்க தான் அந்த கேமராவில் என்ன தெரியுமா சொல்றாரு? அஜித் சார் ரேசிங் போயிட்டாரு, விஜய் சார் அரசியலுக்கு போயிட்டாரு, விஜய் சேதுபதி பிக் பாஸுக்கு வந்துட்டாரு. இப்போ இந்த நடிப்பு துறையை யாரு காப்பாத்துறது? உங்க வாட்டர்மெலன் ஸ்டார் ஆகிய நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். இப்போ இனி வெளியே வந்து எனக்கு ஒரு பெரிய எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. நான் வந்து சினிமா துறையை காப்பாத்துறேன்னு தைரியமா ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சேதுபதியே பிக் பாஸுக்கு வந்துட்டாருன்னா என்ன அர்த்தம்? சினிமா சான்ஸ் எல்லாம் இனி அவருக்கு இல்லை, அவரே பிக் பாஸுக்கு வந்து நாரிக்கிட்டு இருக்காருன்னு அவர் ஷோவிலே உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் கேமராவை ஃபோக்கஸ் பண்ண வச்சுருக்கீங்களா தெரியல. இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க விரும்புனா வைங்க. பெஸ்ட் பர்ஃபார்மர் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ராஜா ராணி டாஸ்கில் ரொம்ப சிரிச்சு வந்து வயிறு வலிச்சது வந்து கானா வினோத். அப்புறம் அந்த சேவகன் டாஸ்கில் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் அவனா ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டு ஏதோ பண்ணுனா எஃப்ஜே. 1-2 பேர் வந்து ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணி ஆகணும். அரோரா அன்னைக்கு இந்த முறை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. கஷ்டப்பட்டு அந்த சுத்த தமிழ்லாம் பேசி இதெல்லாம் பண்ணிச்சு. ஸோ அரோராவும் ஸ்பெஷல் மென்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஓட்ஸ் குறைவுனாலே வினோத்தும் எஃப்ஜேயும் பெஸ்ட் பர்ஃபார்மர். அதுக்கப்புறம் வேர்ஸ்ட் பர்ஃபார்மர் யாருன்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போது எல்லாருமா திவாகர் கண்டிப்பாக பெஸ்ட் பர்ஃபார்மர். உங்களை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கேரக்டரில் இருந்தே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்கணும். அதை தூக்கி போட்டு உடச்சிட்டு அங்கே நான் மைக்கை தூக்கி போட்டு நான் கேமில் இல்லைன்ட்டு போகிறதுன்னு கேரக்டரை விட்டு நீங்கள் வெளியே வந்ததுனால உங்களுக்கு வேர்ஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிறது நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு அடுத்த வேர்ஸ்ட் பர்ஃபார்மரில் வந்து மற்ற பேர்லாம் சொன்னாங்க. அப்போ அதில் கூட ஓட்டு வந்தது விக்கல்ஸ், கனி. இதில் அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அரோரா திருப்பி வந்து நான் இன்னொரு விஷயம் ஆட் பண்ணணும். இந்த திவாகர் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரே கண்டென்ட்டு, லவ் பொண்ணு இதையே பண்ணிக்கிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே இரிட்டேட் ஆகுது. அப்போ நான் யோசித்தேன், ஆல்மோஸ்ட் 40 days. இந்த 40 daysல அவர் கூட அதிகமாக ரீல்ஸ் பண்ணின பொண்ணுன்னா நீங்கள் தான். அந்த அவரை மைக்கை பிடிச்சி இழுத்து உங்கள் தோல் மேல் அவரை சாச்சிக்குவீங்க, அவரை உங்களை தூக்க விடுவீங்க. உங்களை அவர் தூக்கி வச்சுட்டு அங்கே இங்கே ஆடும்போது திவ்யா வந்து சொல்கிறாங்க இறக்கி விடுங்க சார், கீழே விழுந்தா இறக்கி விடுங்க சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் இறக்கி விடுறீங்க. அதை நீங்கள் சொல்லியிருக்கணும். ஸோ பொண்ணு லவ் நீங்களும் அதை தான் பண்ணுறீங்கன்னு எனக்கு தோணுது. இப்போ திவாகர் பண்ணது சரின்னு நான் சொல்ல, அவன் அப்படி தான் பண்ணுறான். அவனை யாராவது ஒரு பொண்ணாவது இப்படி முன்னாடி வந்து இது எப்பயோ நீங்கள் சொல்லியிருக்கணும். அன்னைக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு திவ்யா கிட்டே. ஒருவேளை பை மிஸ்டேக் நான் திவ்யாவை கல்யாணம் பண்ணிட்டேன்னா டெய்லி வீட்டில் சண்டை தான் போல இருக்கேன். சண்டை அந்த பிரஜன் சொன்னார், பை மிஸ்டேக் எல்லாம் இல்லை, பிளான் பண்ணால் கூட உன்னால் கட்ட முடியாது. அப்புறம் திவ்யா கிட்ட போய் நீ நமக்கு தூரத்து சொந்தமாக இருக்குமோ, எந்த ஊர், ராமநாதபுரமா, கொஞ்சமா அந்த இதை என்ன ஜாதின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வர்றான். இவனை மாதிரி இன்னமுமே இந்த ஒரு பப்ளிக் ஷோவில் இருந்துக்கிட்டு நீ என்ன ஜாதி என்ன ஆளுங்கன்னு அந்த சூசகமா கேட்குறவங்களெல்லாம் என்ன பண்றது? என்னத்தை படித்தா டாக்டருக்கு இன்னும் ஜாதி பார்த்துக்கிட்டு திரியிறாங்க. எனக்கு எரிச்சல் தான் வந்தது. பார்வதியா அதை சொல்லுது, திவ்யா அண்ணா அங்கே சுற்றி இங்கே சுற்றி கேள்வியெல்லாம் கேட்குறாரு, எதுக்கு இன்னும் புரியுதா? புரியுது ஆனால் எனக்கு அது பிடிக்கல திவாகர். இல்லைப்பா தெரிஞ்ச பொண்ணுனால தூரத்து சொந்தமாக இருக்குமோன்னு கேட்டோம்ப்பா. ஒருத்தங்க பிடிக்கலன்னு விட வேண்டியதானே. இப்போ உனக்கு பிடிக்கலன்னு சொல்கிற கானா வினோத் இருந்து உன்னை ஏன் டீஸ் பண்ணுறாருன்னு உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா மற்றவங்க ஓப்பனாக சொல்கிறாங்க நீ எங்ககிட்ட அந்த என்ன ஜாதி எந்த ஊர், அப்போ ராமநாதபுரம் பொண்ணுங்கிறத காட்டுறியாப்பா, விருதுநகர ராமநாதபுரம் ஏதோ சொன்னார். இப்படியெல்லாம் இது அப்படியே சுற்றி நீங்கள் என்ன ஆளுங்கன்னு கேட்குறதெல்லாம் எங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொன்னால் அப்போ நீ பண்ணுறதும் தப்பு. அதை நீ கேட்கவே கூடாது. அதை முதல்ல கேட்கவே கூடாது. அப்புறம் என்ன உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லையான்ட்டு கேட்கக்கூடாதுங்கிறது. ஆனால் இப்போயும் இந்த 2025 இருக்கிற பல பேர் மாதிரி டிவியில் ஒருத்தர் வந்திருக்கான் நேஷ்னல் டிவியில். அது இது வரைக்கும் அதுக்கு ஒரு பீப்பு போடுவோம், அதை பற்றி அட்ரஸ் பண்ணுவோம். எப்போ பண்ண போகிறாங்க, 200வது நாளில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எஃப்ஜே வந்து சொல்கிறாரு. அப்போ தான் எஃப்ஜே அட்வைஸ் பண்ணுறாரு, இங்கே பாருங்கள் எல்லா லேடிஸுக்கும் நான் ஒன்று சொல்கிறேன், இனி இவர் இப்படி கண்டென்ட் பண்ண வந்தால் என்கரேஜ் பண்ணாதீங்க. இந்த லவ் கண்டென்ட் அது இதுன்னு என்கரேஜ் பண்ணாதீங்க. எப்படி என்கரேஜ் பண்ணாமல் இருப்பாங்க? 40 நாள் அவங்க ஒரு முத்திரை பதிக்கிறதுக்கு லவ் கண்டென்ட் என்ன கண்டென்ட் கிடைச்சாலும் தூக்கி வாரி போட்டுக்கணுமா இல்லையா? அப்புறம் அவரே கம்ப்ளைண்ட் பண்ணுறது we are not feeling safe here. 40 நாளா மட்டும் நல்லா இருந்துச்சா? திவாகரோட லவ் கண்டென்ட்ல நம்மளும் போய் இது பண்ணுவோம். திவாகர் சும்மா இருக்கும்போது திவாகரை போய் நோண்டுனதும் வராது. அந்த ஃபுட்டேஜும் நாங்கள் லைவ்ல பார்த்துருக்கோம். உம்மா கொடுக்கு இப்படி உம்மானு கொடுக்கறது, தூரத்துல இருந்து இப்படி பண்றது இப்படி பண்றதுன்ட்டு அந்த ஆளோட சேர்ந்து நீங்களும்
அதை என்கரேஜ் பண்ணீங்க. இப்போ திடீர்னு வந்து அவருக்கு லவ் 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 பொண்ணுன்னா என்னமா பண்ணுறது? நீங்கள் அரோரா நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் சொல்கிறது அது ஓகே, அப்படி இருக்கக்கூடாது, உங்ககிட்ட அப்படி இருக்கக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது தான். ஆனால் அக்யூசேஷன் வரும்போது எல்லார் மேலேயும் வச்சிருவோம். இதை பண்ணுன்னு எல்லார் மேலேயும் வைப்போம். திவாகர் பண்ணானா கன்ஃபார்மாக பண்ணா தூக்கி போட்டு அடிங்க. லேடிஸில் பண்ணாங்களா கன்ஃபார்மாக நீங்கள் பண்ணீங்க. துஷாருக்கு என்ன பண்ணீங்க? இப்போ எஃப்ஜே கிட்ட போய் சொல்கிறீங்க உனக்கு உன் டேலண்ட்டை பிடிச்சிருக்கு, ஆனால் எனக்கு ஒன்றை தான் பிடிச்சிருக்குங்கிறீங்க. நம்ம இவர்கிட்ட போய் பேசுறீங்க, கமருதீன் கிட்ட போய் பேசுறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லவ் 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 பையனே சுற்றிட்டு இருக்கீங்கன்னு இப்போ அந்த வச்சா அக்யூசேஷன் எல்லாரும் மேலே ஒன்றா வைங்க. நீங்கள் திவாகருக்கு சப்போர்ட் எல்லாம் கிடையாது சொல்கிறேன், வச்சா ஒன்றா வைங்க. பார்வதி மாதிரி தான் நீங்களும் பண்ணுறீங்க. நீங்களும் பண்ணுற விஷயத்த பேச வரும்போது மட்டும் அது நீங்கள் பண்ணலை, அவங்க தான் அதெல்லாம் பண்ணுறாங்க. கன்னிங் லேடி பின்னாடி பேசுகிறாங்க எல்லாம் பார்வதியும் பண்ணும். ஆனால் மற்றவங்களை மட்டும் ஸ்டாம்ப் பண்ணும்ல. ஸ்டாம்ப் பண்ண வலிக்கிட்ட என்னைய மாதிரியே இருக்கியப்பா அப்படின்னு தைரியமாக சொல்லிட்டு போங்க. அது மாதிரி சொல்லுங்கள். இப்போ நான் எப்படி லெவ் பையன்னு இருக்கணும், அதே மாதிரி திவாகரும் லவ் பொண்ணுன்னே இருக்காரு. எனக்கு திவாகருக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக உடச்சி பேசிடுங்க. அப்புறம் பார்த்தா வேர்ஸ்ட் பர்ஃபார்மரில் விக்கல்ஸ், கனி, திவாகருக்கு நிறையா ஓட்டு வந்துருச்சு. விக்கல்ஸுக்கும் கனிக்கும் 7 ஓட்டுன்னு சமமாயிருச்சு. அப்போ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது கேப்டன் என்ன சொன்னார், இவங்க 2 பேரும் போய் நிற்கட்டும், மறுபடியும் ஓட்டு போடுவோம் அப்படின்னும் போது பார்வதியும் திவாகரும் யோசிச்சு பாருங்க, எப்படி ஒரு மனுஷனோட மூளை எல்லா சிச்சுவேஷன்லையும் கன்னிங்காகவே யோசிச்சுக்கிட்டே இருக்கு. எந்த ஒரு சீசன்லையும் நடக்காத ஒரு விஷயம் அவங்களுக்கு இப்போ நடக்கணுமா? ஏன் ஒரே 3 பேரும் சமமாக ஓட்டு வாங்கினா 3 பேரையும் தூக்கி ஜெயிலில் போடுங்க. அவங்க இப்போ 2 பேரும் திவாகரோட சேர்த்து இவங்க 2 பேரும் எதிரி, எதுக்கு அதில் பாகுபாடு? 2 பேரையும் தூக்கி போடுங்க. அப்போ கேப்டன் சொல்றாரு, அவர் 2 பேர் தான் கேட்டாரு, 3 பேரையும் தூக்கி எப்படி போடுறது? நேற்று எங்களை போட்டீங்க, அது ரேங்கிங் டாஸ்க். பெஸ்ட் பர்ஃபார்மர் வேர்ஸ்ட் பர்ஃபார்மர்ல 2 பேர் தான். அப்ப நீங்க 3 பேர் பெஸ்ட் பர்ஃபார்மரை செலக்ட் பண்ணுங்கன்னு மத்தவங்க கேட்பாங்கல்ல. அரோரா சொல்லுங்கள, நான் ஒரு 2 ஓட்ல மிஸ் ஆனேன் இல்ல, அப்ப எனக்கும் ஒரு 2 ஓட்டை போட்டு 3 பேரா என்னையும் சேர்த்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? உங்க இஷ்டத்துக்குலாம் இங்க ரூல்ஸை வளைக்க முடியாது சரியா? பிக் பாஸ் ஒன்று உங்க வீட்டு வருது வாயில நல்ல. எனக்கு பிக் பாஸ் சொல்லிட்டாரு 2 பேர் தான், செலக்ட் 1. அப்போ மறுபடியும் ஓட்டு போடும்போது எல்லாரும் கனிக்கு கூட ஓட்டு போட்டாங்க. விக்ரமுக்கும் வந்தது, கனிக்கு எக்ஸ்ட்ரா ஓட்டு வந்ததுனால இப்போ கனி ஜெயிலுக்கு போகணும். கனி அண்ட் திவாகர். அந்த டாஸ்க் நடக்கும்போது அரோரா வந்து ஏதோ பேசிட்டு இருக்கும்போது திவாகர் சொல்றாரு, அந்த லவ்னு சொன்னதுக்கு அந்த அரோரா அந்த ஆபாச குறியீடை பத்தி பேசுபாரு, அது கண்டிப்பா சொல்லுபாரு. அது என்ன குறியீடு அப்படின்னு பார்த்தா அந்த பில்டிங் பிளாக்ஸ் அடுக்கிற டாஸ்க் இருக்குல்ல, அதுல வந்து அந்த பில்டிங் பிளாக்ஸை இப்படி வச்சு இப்படி வீடு மாதிரி கட்டி நிறுத்தி இருந்தாங்க. அப்ப கீழே இருக்கிற அந்த பேஸ்மெண்ட் வந்து ஆடுதான். அப்ப அவங்க டீம் மெம்பர்ஸ் விளையாடும் போது அரோரா என்ன பண்ணிருக்காங்க, அங்க இருந்து இப்படி 2 பிளாக்ஸ் வச்சு நடுவுல ஒரு இதை இப்படி கீழே படுக்க வச்சுங்கன்னா அந்த நடுவுல இருக்கிறது ஆடாது, கீழே இருக்கிறத பிடிச்சிக்கிட்டு நிக்க அவங்களுக்கு புரியல. அப்ப இவங்க எந்திரிச்சு வந்து அந்த பிரேக் டைம்ல அந்த கட்டையை எடுத்து இப்படி 2 கட்டையை வச்சு நடுவில் ஒரு கட்டையை வச்சு இப்ப நிப்பாட்டி காட்டியிருக்காங்க. அப்ப விக்ரம் சொல்றாரு, அதெல்லாம் நீங்க தொடக்கூடாது போங்க அப்படின்னு. சரி அப்படின்னு போயிட்டாங்க. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியல. பார்வதியும் திவாகரும் அந்த பிளாக்ஸ், அந்த பில்டிங் பிளாக்ஸ் வந்து இப்படி 2 வச்சு நடுவில் இப்படி வச்சது வந்து ஆபாச குறியீடா? அப்ப நான் யோசிக்கிறேன், சத்தியமா எனக்கு இப்படி 2 பிளாக்கை இப்படி வச்சு இப்படி ஒரு பிளாக்கை வச்சதுல என்ன ஆபாச குறியீடு? என்னத்த மீன் பண்றீங்க? அப்படி சொல்றாங்க, அது ஆபாச குறியீடு. அப்ப கெமி வந்து சொல்லுது, நீங்க ஒரு சைடை பார்த்துட்டு பேசுறீங்க, என்கிட்ட அவள் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதை நான் போய் செஞ்சு காட்டுறேன்னு தான் வந்தா. அப்ப அரோரா கேட்கிறா, இதை நீங்க அப்பவே என்கிட்ட கேட்டிருந்தா நான் கெமியவோ திவ்யாவையோ மற்றவங்களையோ கூப்பிட்டு அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த லைவ் லொகேஷன்ல தான் இப்ப இதுக்கு முன்னதான் உடைக்கணுமா அப்படின்னு எல்லாரும் பொங்கிட்டாங்க. ஒரு பொண்ணை, அது ஒரு குழந்தைங்க, ஒரு பொண்ணை நீங்க கேரக்டர் அசாசினேஷன் பண்றீங்க அப்படி இப்படின்னு வந்தோடனே பார்வதிக்கு என்னன்னா அரோரா வெளியே பலூனக்கான்னு ஒரு பேர்ல இருக்குல்ல, அப்ப அரோரா எது பண்ணாலும் அது ஆபாச குறியீடு தான் அப்படிங்கிற மாதிரி வருது. விக்ரமே சொல்றாரு, ஐயா இதுக்கு போய் இப்படி ஒரு அர்த்தத்தை எடுத்து வர்றீங்க என்னங்க ஐயா இது? ஸோ அதுல ஒரு ஆபாச குறியீடுன்னு கனியாக்கெல்லாம் கத்துறாங்க. உங்களோட எண்ணம் தான் பார்வதி தப்பு, டிஸ்கஸ்டிங் மைண்டு அப்படி இப்படின்னு பேசினோடனே பார்வதி வந்து இப்போ டக்குன்னு, நான் இந்த விஷயத்த அங்கேயே பேசி முடிக்கலாம்னு தான் சொன்னேன். அப்ப எதுக்கு இப்ப இங்கே கொண்டு வந்தேன்? நானா கொண்டு வந்தேன்? திவாகர் தான் கொண்டு வந்தேன். இல்ல, நான் இப்ப கேட்கும்போது நீங்க என்ன சொன்னீங்க, திவாகர் கேட்டதுக்கு நாங்க சொல்ற இடத்துல சொல்லிக்கிறேன். நீங்க எங்க சொல்ல போறீங்க? இதுக்கு மேல வெளியே போய் சொல்ல போறீங்களா? கேரக்டர் அசாசினேஷன் அப்படி இப்படின்னு பேசி அதுல ஒரு பெரிய சலசலப்பு.
இதுல இவங்க அரோரா மேல காண்டு. அரோரா மேல இவங்க ஆல்ரெடி காண்டு என்னன்னா, நேத்து அந்த நெய் விஷயம் இருக்குல்ல, அதுல கமருதீன் அரோரா பக்கம் போயிட்டாரு. அதுல இவங்க என்னன்னா, நான் கமருதீன் என்கிட்ட பேசுறா, இவக்கு என்னவா, இவக்கு பொசசிவ். கடைசியில பார்த்தா அவவே சொல்றா, அப்ப அவ அவங்கிட்ட பேசும்போது எனக்கு பொசசிவ் வராதான், உங்களுக்கு எதுக்கு அந்த குசுசிவ் வரணும், நீங்க எல்லாம் யாரு முதல்ல விளையாட வந்தா விளையாட்டை மட்டும் பார்த்துட்டு போங்களே, எனக்கு குசுசி எனக்கு குசுசின்னா இல்லாத வார்த்தைகளை கண்டுபிடிச்சு வச்சுட்டு போட்டு உழப்பிக்கிட்டு இருக்காங்க. குசுசியா குசுசி, எங்களுக்கு தான் குசுசியா இருக்கு இந்த ஷோவை பார்க்கும்போது, பார்த்து தொலைலையா. அது மாதிரிதான் அவங்க பேச வரும்போது கனியக்காலாம் இனி நல்லவளா இருக்க சான்ஸ் இல்லை அப்படின்ட்டு ஒரே பார்வதியை பேச விட்டு வேடிக்கை பார்க்குறீங்கன்னு எந்திரிச்சு வந்துட்டாங்க. எப்பா இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க இந்த டைம்ல எல்லாம், சும்மா தேவையில்லா டைம்ல எல்லாம் நம்ம டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரே அவங்களெல்லாம் பேச விட முடியாது அப்பா அப்பான்னு சத்தமா பேசி 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 பார்வதி நம்மளோட வாய்ஸை ஷட் டவுன் பண்றாங்களாம், நம்மளோட வாய்ஸை ஷட் டவுன் பண்றாங்கன்னு கடைசியில் ஷட் டவுனே ஆயிடுச்சு. அதுக்கு நிறைய பேர் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. கனியக்கா நீ செய்யறது தப்போ சரியோ தெரியல, ஆனா பார்வதியை இப்படிப்பட்ட ஆட்கள் தான் பார்வதிக்கு இப்படி பேசினாதான் சரி. நம்ம நல்லவளா இருந்துக்கிட்டு வெளியே நம்ம இமேஜ் எப்படி போகும்னு பார்த்தா பார்வதி ஆடிக்கிட்டே இருக்கும், இனி அடிக்கடி இப்படி பண்ணு, we will support you அப்படிங்கிற மாதிரி போகுது. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாம் சமைச்சிட்டு இருக்கும்போது பார்வதி வெளியே திவாகரை கூட்டிட்டு வந்து அந்த இது, நான் அவரோட பொசசிவா இருந்தா இது இந்த இந்த அரோரா இருக்காளே சரியான கெட்டவ, சரியான அவ வெரி வெரி பேட். அப்ப திவாகர் சொல்றாரு, அவளுக்கெல்லாம் கடவுள் கண்டிப்பா தண்டனை கொடுப்பாருப்பா. கடவுள் எல்லாம் அவங்கள மாதிரி இல்லை சார், அவர் நடுநிலையா இருப்பாரு. அரோரா பண்ற தப்புக்கு தண்டனை கொடுத்தாருன்னா நீங்க பண்ற தப்புக்கும் தண்டனை வரும். கெட்ட பொண்ணு அது, சரியில்லை. நீ துஷார ஒரு வலைய போட்டு வச்சிருந்தில்ல, இப்ப கமருதீனை இது போட்டு வச்சிருக்கியா அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை கேரக்டர் அசாசினேஷன் பண்றியான்னு கேட்கும்போது, அதெல்லாம் பெரிய வார்த்தை, நான் ஒரு நாளும் கேரக்டர் அசாசினேஷன்லாம் பண்ண மாட்டேன். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க, இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கேரக்டர் குசுசினேஷனா இதுக்கு பேரு புதுசா, ஸோ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கட் பண்ணா அந்த பக்கம் அரோராவும் கமருதீனும். அரோரா வந்து இப்போ பார்வதி கலைகிட்ட சொன்னதெல்லாம் போட்டு உடச்சி விட்டுருச்சு. அவள் கலைகிட்ட என்ன சொல்லியிருக்கா தெரியுமா, இவன் பார்க்க கொஞ்சம் ஹைட்டாக அழகாக இருக்கான், இவனை இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வெளியே போய் விட்டுருவேன், நான் உள்ள ஒரு லவ் கண்டென்ட் கிடைக்கும் இல்லை, சண்டைக்கும் போவான் எனக்காக அப்படிங்கிற மாதிரியா கலைகிட்ட சொல்லியிருக்கான்னு. இப்போ நீ இதை என்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியே இப்போ 2 நாளாக எனக்கே ஃபீல் ஆகுது. அப்படி வெளியே இருந்து பார்க்கும்போது தான் தெரியுது, இவ கூடயா இப்படி ஒரு பொம்பளை கூடயா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோன்னு எனக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது. இவனையெல்லாம் நம்ப முடியாது. இப்ப 2 நாள் கழிச்சோடனே இவனுக்கு அரோரா கூட பேசி போர் அடிச்சிடும், அந்த பக்கம் சோறு அப்படின்னு போயிடுவான். இவனையெல்லாம் நம்ப முடியாது. எத்தனை தடவை பார்வோட சண்டை போட்டு திருப்பி போய் உரைச்சிக்கிட்டு இருந்தேன். பாரு தன்னை பத்தி பொய்யே சொல்லிச்சுன்னு தெரிஞ்சும் அதுக்கப்புறம் கூட பாரு அவனை பொய் தான் சொன்னேன் அப்படின்னு கண்ணுக்கு உனக்கு சொடக்கு போட்டேன்னு ஹிப்னோடைஸ் ஆகி சோறுன்னு பின்னாடியே போவார்ல, அது மாதிரி இப்போ பாருக்கு தெரியும் 2 நாள் கழிச்சு இப்போ சாட்டர்டே சண்டே முடியட்டும், மண்டே மறுபடியும் அப்படின்னா திருப்பி சோறுன்னு மயங்கிடுவான்னு தெரியும். ஸோ இவர் பெருசா இது மாதிரி பேசுறாரு. இப்படி ஒரு பொம்பளையோடையா பழகிட்டு இருந்தேன்னு எனக்கு நினைக்கும் போது இதாக இருக்கு, இனி அவள் பக்கமே நான் போக மாட்டேன், வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோ அப்படின்ட்டு இருக்கும்போது கேப்டன் வராரு. வந்து பார்வதி முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கீங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன், என்ன விஷயம், இல்லை கிச்சன் டீமில் அந்த உங்களை காணலை, வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை, எல்லாருக்கும் பசியோடு இருக்காங்கன்னு ஒரு 5 நிமிஷம் நான் பேசிகிட்டு இருந்தால் அப்போ எனக்கு குடியா முழுக போகுது, இருக்க சொல்லுங்கள். நான் கேப்டனா அவங்க உங்கள் டீம் கேப்டன் அமித் சொன்னதை வந்து சொல்கிறேன், சொல்லக்கூட விட மாட்டீங்களா, சரி சொல்லுங்கள் என்னவா, நீங்கள் அடிக்கடி பிரேக் எடுக்கிறீங்களா, வேலைக்கு வர்றது இல்லையா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னோடனே பேசி உள்ளே போயிட்டாங்க. போயிட்டு பார்த்தா அமித் வந்து அவரே வெட்டிக்கிட்டு இருக்காரு, கமருதீன் கிட்ட வெட்ட கொடுத்துருக்காரு. இவங்க இப்போ வேலை இல்லை. இப்போ ஒரு 5 நிமிஷம் நான் பிரேக் எடுத்துட்டு போய் பேசிட்டு வர்றதுக்குள்ள குடி முழிக்கணுமா, பதவியை மாற்றணுமா? ஏங்க நீங்கள் இந்த 5 நிமிஷம் மட்டுமா பிரேக் எடுக்கிறீங்க, கிச்சன் டீமில் வந்ததுலேருந்து பிரேக்குட்டு வேலைக்கே வர மாட்டேங்கிறீங்களே. கனியக்கா பார்த்தா இதான் சான்ஸ், கிச்சன் டீமுக்கு வர போகிறேன்னு கத்த வேண்டியது, வந்தால் ஒரு பொருள் உங்களுக்கு தான் வெளியே 1008 வேலை இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு கிச்சன் டீமில் வந்து எங்கள் உயிரை வாங்குறீங்க, பசியில் விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க என்னன்னு. நீங்கள் பேசாமல் ஜெயிலுக்கு போங்க. ஏங்க இது உங்கள் வீடா, உங்கள் வீடு பார்க்கும்போது தலை வச்சே படுக்க மாட்டேன், இது ஏன் வீடு, நான் எங்கே வேணாலும் நிற்பேன், உன் வீட்டுக்கு வந்தா அப்படி பேசு, நான் ஜெயிலுக்கு போவேன், வெளியே நின்று ஆடுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், அதெல்லாம் நீ பேசாத. கிச்சன் டீமுக்கு வேலைக்குன்னு வந்தா வேலையை செய்யி, பொறுப்பு எடுத்தா பொறுப்பை செய்யி, 5 நிமிஷமா வெளியே போய் பேசிட்டு வர்றதுக்கு இது என்னது அப்படின்னு பேசி அதுல ஒரு சலசலப்பு. தலை டாஸ்க். இந்த தலை டாஸ்க்ல எஃப்ஜே, சுபிக்ஷா, கானா வினோத், சபரி 4 பேரும் தலை டாஸ்க். இவ்வளவு நாள் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல, மொக்க டாஸ்கா வைக்கிறாங்க, அந்த மலையாளம் தெலுங்கெல்லாம் பாருங்கடான்னு கேட்டுருச்சு போல. ஒரு போர்டு இருக்கும், அதுல நிறைய பின்ஸ் இருக்கும், அந்த பின்னில் இவங்க ஏறி இப்படி பிடிச்சிக்கிட்டு நிக்கணும். ஒருத்தரா பிக் பாஸ் சொல்லும் போது வந்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு இவங்க இப்படி எல்லாம் பண்ணாங்க, அதனால கேப்டனா இருக்க தகுதி இல்லை அப்படின்னு காரணத்தை சொல்லிட்டு ஏதாவது ஒரு பின்னை உருவிட்டு போகணும். அவங்க அந்த பின்னில் அட்ஜஸ்ட் பண்ணி மிச்சம் இருக்கிற பின்னில் மாறி நிக்கணும். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் யாரு கடைசியில நிக்கிறாங்களோ அவங்க கேப்டன் அப்படின்னு. இதுல என்னன்னு பார்த்தா இப்ப சபரி மேல புதுசா ஒரு கேங்குக்கு கோவம் வந்துருச்சு.
அந்த கேங் ஒரு புது கேங் ஃபார்ம் ஆயிருக்கு. அவங்கெல்லாம் யாருன்னா வீட்டுக்குள்ள வரும்போது இங்க குரூப்பிசம் இருக்கு கேங்கிசம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு எதிராக வந்தவங்க. இப்ப இவங்க ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு பேரு வைல்ட் கார்ட் கேங். அந்த வைல்ட் கார்ட் கேங்ல அமித் கிடையாது, அவர் தனியா இருக்காரு. சோ இந்த கேங்ல இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பார்வதி, கமருதீன், பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா. பார்வதி இருந்தா இலவச இணைப்பா அவரும் இருப்பாரு, வாட்டர் மெலன். சோ இந்த கேங் இவங்களுக்கு அப்படி சபரி மேல என்ன கோபம்னு தெரியல. நமக்கு எபிசோட்ல காட்டாத விஷயம் அங்கே சபரி பண்ணது எதுவும் பார்த்தாங்களான்னு தெரியல. சாண்ட்ரா வர்றா, லேடிஸ் கூட இப்படி அக்ரெசிவ் பிளேயர் 2 கேம், அந்த இப்படி பால் அடிக்கிற கேம், பழைய கேப்டன்ஷிப் கேம்ல ஒரு பொண்ணுங்களுக்கிட்ட இவ்வளவு அக்ரெசிவா பிளே பண்ணினதுனால நான் சபரியோட பின் எடுக்க போறேன். அண்ட் கேர்ள் பவர், திஸ் இஸ் ஃபார் யூ. ஏம்மா பொத்திக்கிட்டு ரீசனை சொல்லி உனக்கு பின் எடுக்கணும்னா எடு. திஸ் இஸ் ஃபார் யூ, தட் இஸ் ஃபார் யூ. இப்படி எல்லாம் பேசினா வெளியே மாஸ் எடிட் பண்ணி மாஸ் ஆக்கிடுவாங்களா? லூஸ் மாதிரி பண்ணாத. உனக்கு ஒரு ரீசன் சொன்னாங்கன்னா அந்த ரீசனை சொல்லி சபரிக்கு நான் உருவுறேன்னு உருவு. பச்சையா இப்படியா கேங்கிசத்தை போட்டு காட்டுவீங்க? தனியா விளையாட வந்திருக்கமுங்கிற பேர் போர்வையில புருஷன் முண்டாட்டி உள்ள வந்து துஷார் சொன்ன மாதிரி தான் இப்ப நடக்குது. அவங்க இவரெல்லாம் திவ்யா எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நீ அவனுக்கு போடு, நீ இவனுக்கு போடு, அதை போடு, அதை போடு, இதை போடு. இப்ப நீங்க பண்றதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் தெரியாது. இப்போ உங்க ஃப்ரெண்டு விஜய் சேதுபதி வந்து அதை எதிர்த்து கேட்கிறாரா இல்ல உங்க கூட சேர்ந்து ஜிங் பண்றாராங்கிறத பார்ப்போம். சாண்ட்ரா கேர்ள்ஸ் திஸ் இஸ் ஃபார் யூ அப்படின்ட்டு போய் ஒரு இதை உருவுது. அப்புறம் வியானா வந்துச்சு. ஐயோ வியானாவை பார்த்தாலும் எரிச்சலா இருக்கு பேசுறதுல. நான் கனா வினோத் அண்ணனோட பின்ன பிடுங்க போறேன், அவரு இப்படி உருவ கேலி பண்றாரு, அது பண்றாரு. அம்மா சீக்கிரம் பேசிட்டு போமா, கால் வலிக்குது எனக்கு. அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. எல்லாரும் பேசினாங்கல்ல. கானா வினோத் பண்றது தப்பு தான். ஆனா அந்த வியானா கிட்ட பண்ணும்போது கானா வினோத்துக்கு விசில் அடிக்கணும் போல இருக்கு. தப்பு தான். அவர் எல்லாரும் பேசின மாதிரி அவங்களுக்கும் பேச உரிமை இருக்கு. இது ஒரு கேம், பிக் பாஸ் சொன்னதை அவங்க பண்றாங்க. ஆனா இவர் வியானாக்கு பண்றதை பார்க்கும்போது நமக்கு சைலண்டா அப்படி விசில் அடிச்சுட்டு என்ன கானா வினோத் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கணும் போலதான் இருக்கு நமக்கு. இல்ல நான் பேசுவேன், அண்ணா இப்படிலாம் பண்ணாது, அதுக்கு தான் இப்ப ரீசன் சொல்லிட்டு இருக்கேன், சொல்லு அப்படின்னு ஒரு பின்ன உருவிட்டு போயிட்டாங்க. அவர் தொங்கிட்டாரு. மறுபடியும் வருது, நான் செகண்ட் ரவுண்டுக்கும் கானா வினோத்துக்கு தான் உருவ போறேன் அப்படின்ட்டு கானா வினோத்துக்கு ஏதோ சொல்லும் போது கானா வினோத் பார்த்தா யாரோ பாம்பு பாட்ட மாதிரி ஒரு சவுண்டு. வியானா பாக்குது, இது நம்மளது பேட்டிட்டு பாத்தீங்களா இதுக்கு தான் நான் அவரோட பின்ன புடுங்க போறேன் அப்படின்ட்டு கிட்ட போகும்போது அவரே ஒரு பின்ன கலட்டி நான் வச்சுக்க அப்படின்னு கொடுத்தோன்னே சிரிப்பாங்க எல்லாரும். வியானா ஒரு மாதிரி முகம் மாதிரி அவரை பார்த்தோன்னே அவரு ஒருத்தங்க என்ன ரீசன் சொன்னாங்களோ இவர் வீட்டுல என்னெல்லாம் பண்றாருன்னு அதை அவங்க கிட்ட அப்பவே செஞ்சு காட்டுறாரா. மறுபடியும் அதான் சொல்றேன், வியானாக்கு நடக்கும் போது கானா வினோத்தை பாராட்டணும் போல இருக்கு. பட் வாட் ஹி இஸ் டூயிங் இஸ் ராங். எல்லாருக்கும் சான்ஸ் இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் பேச சான்ஸ் இருக்கு. அப்புறம் எல்லாரும் வந்து சுபிக்ஷாவோட இதை பிடிங்கி ஃபர்ஸ்ட் சுபிக்ஷாவை அவுட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சபரியை டார்கெட் பண்ணி அவங்க சொல்றாங்க சபரிக்கு ஒரு கை ஃப்ராக்சர் ஆயிருக்கு, அதனால அவன் கை வீக்காக தான் இருக்கும், அப்போ அதில் இருக்கிறத கழட்டிட்டீங்கன்னா அவனுக்கு பிடிச்சி இப்படி ஹோல்டு பண்ண முடியாது, விழுந்துருவான் அப்படின்னு பிளான் பண்ணி. அதுதான் பிக் பாஸுக்கும் வேணும், உங்க யாரையும் தப்பு சொல்ல, அது ஒரு கேம். பட் சொல்றேன் தனித்தனியாக விளையாண்டிங்கன்னா நல்லா இருக்கும். அதை பிடிச்சி இதை பிடிச்சி இழுன்னு இழுக்கும்போது சபரிக்கு அந்த சாண்ட்ரா கலட்ட வரும்போது அவருக்கு அந்த கை இரடி கீழே விழுந்துருவாரு. அவுட் ஒத்துக்கிறேன் அப்படின்னு வந்துருவாரு. கானா வினோத்தை அவுட் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்து கானா வினோத் கிட்ட இருக்கிற எல்லா பின்னையும் புடுங்கணும்னு சுவருக்கு மேல இப்படி உட்காந்துட்டாரு. அப்ப பார்வதி எல்லாம் கத்துது, அப்படிலாம் பிடிக்க முடியாது, பின்னுலதான் இருக்கணும்னு சொன்னாங்கன்னு. அதை நீ சொல்லாத, அவர் சொல்லு, நான் இறங்குறேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கானா வினோத் அப்படி இருக்க முடியாதுன்னு ஓகே சார் அப்படின்னு இறங்கிட்டாரு. அவர் இறங்கினோடனே எஃப்ஜே கேப்டன் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா நைட்டு மறுபடியும் அந்த பிரஷ் இஷ்யூக்கு சுத்தி வருது. இப்ப கமருதீன் என்ன பண்ணிட்டாரு, சபரி என்ன சொன்னாரு, சொல்லாத சொன்னா குழப்பிடுவாங்கன்ட்டு. அதே மாதிரி வைல்ட் கார்ட் கேங் கிட்ட போய் யாருடையோ பிரஷ்ஷா அது இப்படி இருக்கான், அதை ஒரு குப்பை பையில போட்டு அவன் அந்த ததுக்குள்ள ஜிப்லாக் பேக்ல போட்டு வச்சிருக்கான் அந்த கல்பிரிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படி இப்படி. இப்போ பிரஜன் அவங்கெல்லாம் சேர்ந்து இவன் வந்து இதை விஜய் சேதுபதி எடுத்து போகிறதுக்கு தான் பிளான் பண்ணுறான். குப்பை எடுத்து ஒருத்தன் ஜிப்லாக் பேக்கில் போட்டு வச்சிருக்கானா எப்பேற்பட்ட வேலை அப்படி இப்படின்னு அதில் ஒரு சண்டை. இது அது ஆனால் அது உங்கள் ப்ரெஷ்ஷானு எனக்கு தெரியல குப்பை தொட்டியில் இருக்கிறதுன்ட்டு கமருதீன் போகிறாரு. போய் அந்த குப்பை அதை எடுத்து ஒரு கோட்டுக்குள்ளே வச்சு மறைச்சிக்கிட்டு வந்து இவங்கள்ட்ட வந்து இதான்னு பாருங்கள் அந்த ப்ரெஷ் எடுத்து காட்டணும். இல்லை இது ஏன் ப்ரெஷ் இல்லை, இது பச்சை கலர் இருக்குது, இது ஏன் ப்ரெஷ் இல்லை, இது வேறு யாருடைய ப்ரெஷ் என்னன்னா இப்போ மூடி கொண்டு வச்சாச்சு. அப்போ அதில் ஒரு இஷ்யூ ஸ்டார்ட் ஆகுது. சபரிக்கு இதெல்லாம் எடுத்து கொண்டு வந்து காட்டினது யாருங்கிறதெல்லாம் தெரியாது, கமருதீன் தான் காட்டினாருங்கிறதெல்லாம் தெரியாது. உட்காந்து பேசும்போது பிரஜனோட ஆட்டிடியூட் 2வது வாரத்துல இருந்து மாறுது. அவர் இப்போ ரவுடியா, விஜய் சேதுபதி அவரோட ஃப்ரெண்ட் இல்லை, பொண்டாட்டியோட உள்ள வந்திருக்கிறதுனால அவர் ரவுடியா. ஏதோ ஒரு இதுல சபரி வந்து நீயே சொல்லுன்னு அப்படின்னு, ஏய் இந்த தொட்டெல்லாம் பேசாத. அப்போ சபரிக்கு ஒரு மூஞ்சி ஒரு மாதிரியா போயிடுச்சு. நான் உங்கள்கிட்ட எதுவும் பேசலன்னு போகும்போது ஏன் பயந்து போற, பேச தைரியம் இல்லாம. அப்போ நான் யோசிச்சேன், பெரிய ரவுடியா நீ,
சினிமாவில் அதாகணும் இதாகணும் மக்களோட ஆதரவை சம்பாதிக்கணும் தானே உள்ளே வந்த, அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறியா? ஒரு என் ரியல் கேரக்டர் இதுதான், இதுக்கான ஆதரவை கொடுங்கன்னு கேட்டால் வெளியே செருப்பால் அடிப்பாங்க, போய் வாங்கிக்க. ஒருத்தன் ஆல்ரெடி பேப்பர் ரவுடியாக இருந்து இப்போ திருந்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், அவனை பார்த்து கூட திருந்த மாட்டேன். இப்போ நீ புதுசாக வந்து புது பேப்பர் ரவுடி ஆகிட்டு இருக்க. இப்போ சுபிக்ஷாக்கு ஒரு ரீசனை சொல்லி அந்த பின்னை பிடுங்குவாங்க, என்னன்னா வேற மாதிரி ஆயிரும்னு அவங்க சொன்னது ரொம்ப த்ரெட்டனிங்காக இருந்தது, விச் இஸ் வெரி பேட். திரும்ப திரும்ப பதிவு பண்றாங்க. இப்போ நீ அமித்துக்கு சொன்னதுக்கு என்ன பின்ன எடுத்து குத்துறதா அவனுக்கு? புது பின்னங்க ரெண்டாவது எடுத்து பின்னாடி குத்துங்க. அமித்தை மிரட்டினது, சபரியை மிரட்டினது. சொல்றாரு சபரி, ஓகே நீ ஏதோ ப்ரூவ் பண்ண போறேன்னு நினைக்கிறேன் அண்ணே, நான் யாரையும் ப்ரூவ் பண்ணலைன்னு இந்த ப்ரஷ் விஷயத்தில். அது யாருன்னு தான் எனக்கு தெரியணும், அவங்கள நான் கண்டுபிடிக்கணும், இப்படியும் பண்ணுறாங்களான்னு. சரி, இப்போ சபரி சொல்கிறாரு இதை தான் பண்ணினாங்களான்னு எனக்கு தெரியாது, பட் சாண்ட்ராக்கா கொடுக்கும்போது திவ்யாக்கா என்னத்தையோ கட்டி அந்த பேக்கில் போட்டதை நான் பார்த்தேன். சரி, இப்போ இவங்க 2 பேரும் நீ அக்யூஸ் பண்ணுற. ஐயோ நான் யாரையும் அக்யூஸ் பண்ணலை, அவங்க பார்த்தேன், ஆனால் இதுதானான்னு எனக்கு தெரியலை, அதை விசாரிக்கிறதுக்காக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். விசாரிச்சு என்ன பண்ண போகிறேன்? சரி, இப்போ என் பொண்டாட்டி மேலேயும் திவ்யா மேலேயும் நீ ஒரு அக்யூசேஷன் வச்சிருக்க. சப்போஸ் அது ப்ரூவ் ஆகி அவங்க இல்லைன்னு வச்சுக்க, நான் ஒன்று என்ன பண்ணுறது? நான் ஒன்று என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்னா என்ன பண்ணுவேன்? அப்படின்னா யோசிச்சேன், ஐயோ சபரி இடத்துல நான் இல்லையே, இந்த மாதிரி பேப்பர் ரோடிங்களை பார்த்தாலே எனக்கு லெவ் பண்ணணும் போல ஆசையாக இருக்கு. அவங்க பாஷையிலே பேசி லெவ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இந்த பேப்பர் ரோடி மாதிரி ஆளுங்க நம்மக்கிட்ட மாட்ட மாட்டேங்கிறீங்களே. சபரிக்கு என்னடான்னா நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிறதுக்காக அப்படியே இதாக இருக்காரு. அதில் அரோரா சபரி ஏதோ ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக ஒருத்தங்க குப்பையில் போட்ட ஒரு விஷயத்தை, அந்த குப்பையை போய் நோண்டி பார்த்து அதை எடுத்து ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு நீங்கள் வைக்கிறத பார்க்கும்போது ஐ ஃபீல் க்ரீப்பி, எனக்கு பயமாக இருக்கு. குப்பையெல்லாமா போய் நோண்டுவீங்க? இங்கே பாரு, நான் குப்பையெல்லாம் நோண்டலை, அதோட உங்களோட பர்சனல் குப்பையெல்லாம் நான் நோண்டலை. பப்ளிக்காக இருக்கிற டஸ்ட்பினில் இப்படி ஒரு ப்ரஷ்ஷு டங் கிளீனர்னு எல்லாம் இருந்தது. இதை யார் பண்ணுறா, எதுக்கு பண்ணுறா? அப்போ ஒரு சில பேர் சொல்கிறாங்க, பிரஜனெலாம் அப்புறம் பேசுகிறாரு, இவனே எடுத்து போட்டுட்டு ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணுவான். சார் மாட்ட மாட்டானா? விஜய் சேதுபதி கிட்ட வந்து குடும்பத்துல மாட்ட மாட்டானா? என்ன சார்? ஸோ இதுல நான் தான் சொன்னேனே, யாரு தப்பு யாரு சரின்னு நமக்கு கெஸ் பண்ண முடியல. சபரி என்னங்க எல்லாரையும் சபரியை அட்டாக் பண்றீங்க, சபரி என்னங்க அப்படின்னு பார்த்தா அரோரா சொல்றதை பார்க்கும்போது எனக்கு ஆமா இவனுங்க குப்பையெல்லாம் எடுத்து பெட்ரூம்ல வச்சிருக்கேன், ஜிப்லாக் பேக்ல போட்டு, என்னடா இது? அதுவும் 2 நாளா இருக்காது, இன்னும் கண்டுபிடிக்கல. ஒரு கேப்டனா ஒரு வந்து எங்க இதை குப்பையில பார்த்தேன், யார் பார்த்த வேலை இது என்னங்க விளையாட்டு அப்படின்னு கான்ஃபரன்ட் பண்ணலாம். பிரஜன் கேட்குற மாதிரி இவன் 2 நாளா அதை சைலண்டா பாப்பநாசன் கமலாசன் மாதிரி உள்ளால வேலையை கொடுக்குறானே. பாவிச்சவங்க தான் நம்மளுக்கு தேவையில்ல பழசண்டு போட்டுறது. அதை தான் நான் சொல்றேன். இப்போ ஆடியன்ஸா பார்க்கும்போது இது என்ன பிரஸ், யாரோட பிரஸ், எந்த குப்பையில கிடந்தது, நீ எப்போ அதை எடுத்து 2 நாளா வச்சிருக்கேங்கிறாங்களே, எப்படா எடுத்த, ஏன் எடுத்த? சரி, நீங்க ஏன் கோவப்படணும்? சாண்ட்ரா உடனே நான் ஒரு பொண்ணு, இப்படி இல்லை நீ பண்ணது, சாண்ட்ரா 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 நீ அப்படியெல்லாம் என்ன ஃப்ரேம் பண்ணாத, நான் அப்படி பண்ணவே இல்லை. ஏம்மா அழுறீங்க? உங்க பிரஷ் அந்த குப்பை தொட்டில இல்லைங்கிறீங்க, ஆனா உங்க பிரஷ் கக்குசுக்குள்ள கிடக்குங்கிறீங்க. ஆனா சபரி எடுத்து வச்ச டங் கிளீனர், இதுல விக்ரம் வேற வந்து சபரி என்னோட டங் கிளீனர் பிரஷ் சோப்பெல்லாம் மிஸ்ஸிங், ஏன் இங்க வா இந்த குப்பையில இருக்கிறது அதான் பாரு, இல்ல இல்ல இது இல்ல என்னோடது வேற, என்னடா பண்றீங்க? யாரு என்ன நடக்குது? இது பிரஷ் இஷ்யூ என்னன்னு சத்தியமா எனக்கு புரியவே இல்லை. உங்களுக்கு புரிஞ்சா இன்னைக்கு எனக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அது என்னதான் அப்படின்னு. சேதனா அப்ப கேட்பாரு, இன்னும் நொட்டு வர இன்னைக்கு வந்து அவர் என்ன செய்யறாரு தான் பாப்போமே. உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.